அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வழியாக ஆங்கிலம் வாசித்தல் புத்தகத்தின் 2ஆம் பாகத்தில் பக்கம் 34 ஓ என்ற கூடுதல் ஆங்கில உயிரெழுத்திற்கு உ என்ற தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்புகள் வரும் என்று உங்களுக்கு கூறியுள்ளேன். இந்த ஓ என்ற ஆங்கில கூடுதல் உயிரெழுத்துக்கு பாருங்கள், உ 2 தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்புகள் உண்டு. அதற்கு வார்த்தைகள் விளக்கப் போகிறேன், நீங்கள் பார்த்து கொண்டு வரவும். பாருங்கள், 2 ஓவுக்கு என்ன போட்டிருக்க? முதல் கட்டத்தில் WOOL உள் கம்பளி, அந்த டபிள்யூக்கு உச்சரிப்பு இல்லை. அதே மாதிரி கீழே பாருங்க, உள்ளன் எப்படி படிக்கணும்? டபிள்யூ விட்டுறணும், உள்ளன் கம்பளி துணி. அடுத்து உட்டு WOOD உட்டுன்னு தான் படிக்கணும். உட்டு மரம். உடன் மரத்தால் ஆகிய. உட்னிம்ப்னா வனதேவரை. உட்வைன் திராட்சை கொடி. திராட்சை. அது பாருங்கள், ஸ்வூப்பு டவுளிக்கு அங்கே உச்சரிப்பு இல்லை. சூப்பு திடீர் தாக்குதல். சூன் மயக்கம். அடுத்த இதில் பாருங்கள், அடுத்த கட்டத்தில் 2 ஓவுக்கு என்ன ஓட்டிக்க? நெடில் 2 ஓ போட்டு OOTY போட்டால் ஊட்டி, கோடை வாசம். அதே மாதிரி OOZY ஊசி, சேறு போன்ற. OOZA ஊஸ், நுண்மணல். அடுத்து பாருங்கள், WOOF எப்படி படிக்கணுமா? ஊஃப், நூல் இலை. WOODY ஊடி, மரங்கள் நிறைந்த. டபிள்யூக்கு உச்சரிப்பு இல்லை, முதல்ல வர டபிள்யூக்கு. WOOER ஊயர், காதலிப்பவர். அடுத்து WOOING ஊயிங், காதலித்தல். இந்த பக்கத்தில் உப்புண்டு படித்தோம், அதவே சூப்புண்டு படிக்கணும். 2 உச்சரிப்பு படிக்க சொல்கிறாங்க, டிக்ஷனரியில் போட்டுங்க. உப்புண்டு படிக்கலாம், சூப்புண்டு படிக்கலாம். திடீர் தாக்குதல். சூன் மயக்கம். சூண்டு என்னங்கயா? மயக்கம். இப்போ என்னண்டா, இந்த 2 ஓவும் போய் ஆங்கில மையத்தோடு சேர்ந்துச்சுன்னா பாருங்கள், உயிர்மெழுத்து என்ன உண்டாகும்? பிராரம். இப்போ POவோட 2 ஓ போட்டால் பூ வரும். POOக்கு புக்கு. POOST பூஸ்ட்டு வரும், பார்த்தீங்களா? புக்கு பூஸ்ட்டு. அதே இன்னொரு பூ இருக்குன்னு இன்னொரு உயிரெழுத்து படிச்சிருக்கான். யூவுக்கு ஊ வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ PUS கைச்சு போட்டால் என்னது? புதரு, புஸ்ஸு புல்லக்கு வரும், பார்த்தீங்களா? அதே PU பூண்டு படிக்கணும். கபூக்கி, KA PU பூ, KIக்கு கபூக்கிண்டா சப்பான் நாடக கலைங்களாம். அப்போ பூவுக்கு PU வரும், PO வரும். பூவுக்கு PU வரும், 2 ஓ வரும். பூஸ்ட்டுக்கு 2 ஓ போடணும். அதே மாதிரிங்க, LOO கேட்டால் லுக்கு, LU போட்டால் லுங்கி. அதே LOட போட்டால் லூஸ். அடுத்து லூப்ரிகேஷன் வருதுங்களா? லூப்ரிகேஷனுக்கு LU போடணும், ஆயில், எண்ணெய். இப்போ ஸ்டூப்பிட்டு, அந்த 2க்கு என்ன ஒன்று? TU ஸ்டூப்பிட்டு. டுக்குக்கு TO 2 2 வருது, பார்த்தீங்களா? அதேவே பாருங்கள், டியூஷனுக்கெல்லாம் TU வரும். அதுவே டூலுக்கு 2 ஓ போடணும், டூல். டுக்குக்கு TOக்கு டுக்கு. அதுவே TO எல்லு போட்டால் டூல், நெடிலுக்கு போயிடுறோம். டுக்குண்டு படிக்கணும், ஊப்புறாரம் டூல்ண்டு படிக்கணும். குக்குண்டு படிக்கணும். அடுத்து என்னது? கூல்ண்டு படிக்கணும். COOக்கு குக்கு. அதே COOL கூல். அப்போ இன்னொரு கூ வரும், CUவில் குஷி, அது ஒரு கூ இருக்குது. CU போட்டாலும் கூ இருக்குது, COO போட்டாலும் கூ இருக்குது. ஒரு சில ஆங்கில மையத்தோடு சேரும்போது நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி க்யூர், CUR க்யூர்னு படி, க்யூர். அப்போ 2 ஓவுக்கு உச்சரிப்பு இருக்குது. 2 ஓவு போய் ஆங்கில மெய்யெழுத்தோடு சேரும்போது அந்த உச்சரிப்பு கு, மு, சு அப்படி வந்துடும். அதை பார்த்துக்கங்க. அடுத்த பக்கத்துக்கு வாங்க, 35ஆம் பக்கம். புத்தகத்தின் 35ஆம் பக்கத்தில் OU
ஓட்டவுளி ரெண்டுக்கு என்ன உச்சரிப்பீங்க? அவு. நம்ம தமிழில் 12வது உயிரெழுத்து அவு இருக்குல்ல, அவுக்கு என்ன உச்சரிப்பு ஆங்கிலத்தில்? ஓயுவும் ஓட்டவுளியும். பார்த்து ஓய் முதல் கட்டத்தில் படிக்கிற மாதிரி ஓயுவுக்கு என்னது? அவுட். அவுட், வெளியே. அவுன்ஸ், மருந்து சாப்பிடுவாங்க, அளவு. அவுன்ஸ் கணக்கில் அளவு. அவுட்டிங், உல்லாச பிரயாணம். அவுட்டோர், வெளிப்புறம். அவுட்லா, நாடு கடத்தப்பட்டவர். அப்போ ஓயுன்ற என்ன வருது? அவு வருது, பார்த்தீங்களா? அப்போ அடுத்த கடத்தில் பாருங்க, ஓட்டவுளியுக்கும் அவு இருக்குது. அவுள், அந்த. ஓட்டவுளியல் அவுள், அந்த. அவுளிட், அவுளிட், அவுக்கு என்ன வருது? ஓட்டவுளி. அவுளிட்னா ஆந்தை குஞ்சு. அவுரங்கசீப் அரசர் இருந்தார், முஸ்லீம். அவுரங்கசீப், ஓட்டவுளி போடலாம். ஔவையாருக்கு, பெண் புலவர் ஔவையாருக்கு ஓட்டவுளி போடலாம். அவுக்கு. அவுரங்காபாத் நகரம் இருக்குது இந்தியாவில். அவுரங்காபாத் நகரம். ஔஷதம், மருந்து. ஔஷதம், மருந்து. அப்போ இந்த ஓயுவும் ஓட்டவுளியும் போய் ஆங்கில மெய்யெழுத்தோடு சேர்ந்து என்ன இருந்தார்? அந்த அவு வருஷ கவு மவு சவு டவு ரவ் வந்துடுங்கயா. இப்போ பாருங்கள், சவுண்டா எஸ்ஓயு டிகை சவுத்துன்னு படிக்கிற. எஸ்ஓயு சவு, இத்துக்கு டிகை சவுத்து, தெற்கு. சவுண்டு, அதுவே சவுண்டு. எஸ்ஓயுஎன்டி சவுண்டு. அப்போ இன்னொரு சவு என்ன வரணும்? எஸ்ஓடபிள்யூ சவுண்டாலே ஒரு வார்த்தை இருக்குது, பெண் பண்டி. எஸ்ஓடபிள்யூவை அது ஒரு சவு, ரெண்டாவது சவுண்டா பெண் பண்டி. இன்னொன்று சவுடாம்பிகா, சவுகார் ஜானகி. சவுக்கில் என்ன போடலாம்? சவுகார்பேட்டை சென்னையில் இருக்குது. இதுக்குள்ள என்ன சவுக்கு என்ன போடணும்? எஸ்ஓடபிள்யூ. அப்போ 2 சவு வருது, பார்த்தீங்களா? இப்போ ரவுண்டு, ஆர்ஓயுஎன்டி ரவுண்டு. ப்ரௌடு கர்வம். ப்ரௌடு பி. ரவுக்கு என்ன ஒன்று? ஆர்ஓயு. ரவு வரும், பார்த்தீங்களா? இட்டுக்கு டி, ப்ரௌடு. அப்போ ரவுக்கு ஆர்ஓயு போடுறோம். அப்போ இன்னொரு ரவு என்ன வரணும்? ஆர்ஓடபிள்யூ வரணும். ரவுடிக்கு ஆர்ஓ போட்டுருணும், ரவுடி. அது ரவுதே. ரவுக்கு ஆர்ஓடபிள்யூ. டிஒய், டி. ரவுடின்னா போக்குரி. ப்ரௌ புருவம். ப்ரௌ பி. ஆர்ஓடபிள்யூ, ப்ரௌண்டு படிக்கணும். கிரவுண்ட், கிரீடம். கிரவுடு, கூட்டம். ரவு வருதுங்களா? ஆர்ஓடபிள்யூ. அந்த ரவுக்கு கிரவுண்டை ஆர்ஓடபிள்யூ வரணும். கிரவுடு, கூட்டம். ஆர்ஓடபிள்யூ. அப்போ 2 ரவு வருதுன்னு சொன்னேன். அதே மாதிரி 2 லவுடு வரும். லவுடு, எல்ஓயூடி, லவுடு, சத்தமாக பேசுகிறது. அதே மாதிரி எல்ஓயூஎஸ்சி, லவ்ஸ்னா பேனு. லவ்ஸ்னா என்னங்கயா? பேன், தலையில் இருக்க பேன். அப்போ இன்னொரு லவ் என்ன வரணும்? அலவ், அனுமதி கொடுக்கறது. ஏஎல்எல்ஓடபிள்யூ, அலவ். அலவன்ஸ் வருதுங்களா? அலவன்ஸு. இன்னொன்று ஃப்ளவர். நம்ம பூ படிக்கிறோம், பார்த்தீங்களா? அதை லவ்னு தான் போட்டிருக்கு. புலவ். ஈக்கு ஆர் சவுண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஈக்கு ஆர் சவுண்டு இருக்கார். புலவ் அருன்னு தான் படிக்க சொல்லிருக்கு. சரி, புலவ், எல்ஓடபிள்யூ, புலவ். டவர்னு சொல்லுவோம் நம்ம. டவர்னுவோம். டவ் அருன்னு தான் போட்டிருக்கு. டவர், பவர். அப்போ இந்த ஓயுவுக்கு அவு சவுண்டு இருக்குங்க, ஓட்டவுளிவுக்கு அவு சவுண்டு. அப்போ அந்த ஓயுவும் ஓட்டவுளியும் போய் ஆங்கில மெய்யெழுத்துக்களோட சொல்லும்போது அவு உச்சரிப்பு வருது. வேறு இல்லை, நம்ம போய் 1000ன்னு பஸ்ஸுங்க. உதாரணத்துக்கு தவுக்கு என்ன? தவு. தமிழில் வருங்க, இத்து அவும் சேர்ந்தா தவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத்துக்கு டிஹெச் போடுங்க, அவுக்கு ஓய்வு போடுங்க, தவு வரும், பார்த்தீங்களா? தவு. சாவுக்கு என்ன வரணும்? எஸ்ஏ. இன்னுக்கு என்ன வரணும்? டிக்கு டி, இட்டு. அப்போ 1000ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா 1000. நம்ம பிள்ளைகிட்ட போய் 1000 ஸ்பெல்லிங் கேட்டால் தெரியாது. உச்சரிப்போடு படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும்ன்ற. ஈஸியாக தமிழில் எப்படி உயிர்மெழுத்து உண்டாகுதோ அதேமாதிரி ஆங்கிலத்தில் நம்ம போட சொல்கிறேன் நான் உயிர்மெழுத்து. அதே உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். 1000க்கு பாருங்கள், இத்து அவு தவு. தமிழில் இத்து அவுஞ்சே தவு. இத்துக்கு டிஹெச்சிக்கியா சொல்லி கொடுத்துருக்கேன். அவுக்கு என்ன போட சொன்னேன்? ஓயு. அப்போ தவு உண்டாயிருது, பார்த்தீங்களா? மவு, எம்ஓயு, மவு வந்துடும். இன்னொரு மவு இருந்தால் மவுரியர்னா எம்ஓடபிள்யூ போடணும், ஒரு பார்த்தீங்களா? இதனே நம்ம தமிழ் மூலயமா ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஒரு மெத்தடு. தமிழ் மூலயமா என்ன செய்யுது? தமிழில் எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெழுத்து உண்டாகுதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கள் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். கூடுதல் உயிரெழுத்துக்கள் 2 விளக்கிட்டு வரேன். இப்போ அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் உங்களுக்கு உச்சரிப்பு சொல்லியிருக்கேன். கூடுதல் மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அப்போ இந்த ஆங்கில உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து ஆங்கில மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெழுத்துக்கள் உண்டாகுது. ஆனால் ஆங்கிலத்தில் உயிர்மெழுத்துக்கள் இல்லை, நம்ம உண்டாக்கி படிக்கணும். அப்படி தான் ஆங்கில வார்த்தைகளாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுமில்ல? நம்ம கூட்டு மாப்பாடம் பண்ணுறதுக்கு போல் இந்த உச்சரிப்பு ஸ்பெல்லிங் எந்த வார்த்தைக்கும் சொல்லிடலாம்னு சொல்ல வரணுங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து படிங்க. இது கண்டிப்பாக இது ஒரு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான்.
கொடுக்கப்பட்ட ஒரு கற்பித்தல் முறை ஆங்கிலம். இதில் ஆங்கிலம் படிக்கும்போது தமிழும் சரளமாக படிச்சிடலாம், ஆங்கிலம் சரளமாக படிக்கலாம். நீங்கள் பார்த்து இந்த வீடியோவை பார்த்து பயன்படுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் என்ன செய்யுங்க, நல்ல விஷயமா தான் உங்களுக்கு பட்டதை ஷேர் செய்யுங்க, ஷேர் செய்யுங்கய்யா. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மூணாவது வகுப்புலேருந்து ஆரம்ப கல்வியிலேருந்து இது அதிசயமாக எந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்கிறேன், ஆங்கில பேப்பர் கூட படிக்க வைக்கலாம். இந்த மெத்தடை படிச்சுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் நான் உச்சரிப்புகள் மட்டும் விளக்கிட்டே வரேன். நீங்கள் கவனிச்சமாக பார்த்துக்கொண்டே வாங்க, கவனமாக பார்த்துக்கொண்ட இந்த வீடியோவோட ஆங்கில உயிரெழுத்துக்கள் AEIOU அதோடு சேர்த்து அதேமாதிரி ஆங்கில கூடுதல் உயிரெழுத்துக்களுக்கு விளக்கி இந்த வீடியோட முடியுது. நான் அடுத்தாப்புல உங்களுக்கு என்ன செய்வேன், அடுத்த வீடியோவில் ஆங்கில மெய்யெழுத்துக்களுக்கு என்ன தமிழ் உச்சரிப்பு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு விளக்க போகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் பார்த்து பயன்படுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.